ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மூலிகை சட்னி. அது என்ன சட்னின்னு சொல்கிறேன். அப்பத்தலைன்னு ஒரு கிராமத்தில் அந்த இலையெல்லாம் இருக்கும், அதிகமாக இருக்கும். அந்த இலை தான், அந்த இலை, தும்பை, கருவேப்பிலை இதை சேர்த்து இன்றைக்கி ஒரு சட்னி. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மழை சீசனில் குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப ஆரோக்கியமானது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தோட்டத்தில் இருந்துச்சு அப்பத்தலை, பிடுங்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய், மல்லி விதை. மல்லி விதை சேர்த்தா இதுவும் ரொம்ப ஆரோக்கியமானது தான். மல்லி விதையும் அதோட வெங்காயம், பெரிய வெங்காயம், இதுதான் அப்பத்தலை. அப்போ இலை போட்டாச்சு. இது நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் தும்பையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதில் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இது குழந்தைக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். நீர்க்கணை இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த அப்பத்தலை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சின்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். சாப்பாட்டுக்கு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசை, இட்லிக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம மல்லி விதை எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் எல்லாமே ஆரோக்கியமானது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி பொடியும் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். பை பாய்.